வணக்கம் நேர்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் ஆல்ரெடி ஒரு 2 வீடியோஸ் போட்டிருக்கேன். ஒன்று என்ன ஃபார்முலேஷன் சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இட்லி பொடிக்கான ஃபார்முலேஷன் சொல்லியிருக்கேன். நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. நான் சொல்லியிருக்க இட்லி பொடியும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். இது கொஞ்சம் நீங்கள் அசால்ட்டாக இருக்க வேணாம், எல்லாத்துக்கும் இருக்கிற மாதிரி காமனாக தானே இருக்கும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சொல்லவே தேவையில்ல, அந்தளவுக்கு இருக்கும். என்னுடைய மசாலா பொடி ப்ராடக்டில் நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூவிங். ஸோ இட்லி பொடியும் நான் எனக்கு எப்படி செய்வேனோ அதே மாதிரி தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதில் உங்களுக்கு எனி டவுட்டாக இருந்தாலும், எந்த பிரச்சனையாக வருது அப்படின்னாலும் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். என்னுடைய வீடியோ இன்னும் நீங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணல அப்படின்னா பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான ஃபார்முலேஷனோட உங்களை வர்றேன். ஏன்னா மசாலா பொடி எப்போவுமே ஃபுட் பிஸ்னஸ்னால் ரொம்ப யூனிக்காக இருக்கணும், யூனிக்காக இருக்கும். அப்போ தான் டேஸ்ட்டு நம்ம அடுத்தவங்களோட நல்லாவே கொடுக்க முடியும். ஸோ நம்மளுடைய ஃபுட் பிஸ்னஸும் அப்படித்தான், எல்லாமே டேஸ்ட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்தவங்களுக்கு தெரியும்.